அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால், பிற உயிரினங்கள் எல்லாம் இயல்பு உணர்ச்சியிலே அவை ஈடுபடும். என்ன அதன் உள்ளத்திலே தோன்றுகிறதோ அதை உடனே செய்து கொண்டே இருக்கும். நேரம் காலம் என்பதெல்லாம் அதன் இயல்பு உணர்ச்சியிலே, அந்த பரிணாம வளர்ச்சியிலே அதற்கு கொடுக்கப்பட்ட பிறவி குணத்தின் அழைப்பில் அவை செயல்படும். பசி என்றால் எப்போது என்றாலும் சாப்பிட்டுவிடும். பசி இல்லை என்றால் உணவு இருந்தாலும் அதில் போய் வாய் வைக்காது. அதே போல் இனவிருத்திக்கான உணர்ச்சி தூண்டுதல் என்பதெல்லாம் அந்தந்த காலகட்டத்திலே நடைபெறும். அதை எதுவும் தடுத்து கொள்ளாது, அதற்காக விழையும். அதன் காலம் முடிந்த பின்னே அவை பற்றி கவலைப்படாமல் இயல்பாக இருக்கும். அந்த பிற உயிரினங்கள் எல்லாம், குறிப்பாக நர மாமிசம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லலாம், அல்லது கார்னிவரஸ் சொல்வார்களே, மாமிச பட்சினிகள் எல்லாம் கருணை என்பது கிடையாது. எதிரே இருக்கின்ற புள்ளிமான் எத்தனை அழகாக இருக்கிறது, அதன் கொம்பு எத்தனை சிறப்பாக இருக்கிறது, வரிக்குதிரையினுடைய தோற்றம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, மயில் எத்தனை அழகாக இருக்கிறது என்றெல்லாம் தெரியாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் அதில் உள்ளே இருக்கின்ற அந்த சதை எலும்பு, அதன் ருசி, அவைதான் அடித்து கொன்றுவிடும். சிறு குழந்தையானாலும் அதற்கு மாமிசம்தான். சான்றோர் ஒரு நடந்து போனாலும் அந்த புலிக்கோ அல்லது அந்த ஜந்துகளுக்கோ அவையெல்லாம் உணவு அல்லது எதிரி அவைதான். சிந்தித்து பார்க்கின்ற பக்குவம் கிடையாது. ஏன் இந்த கேனிபால்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நர மாமிசம் உண்ணுகின்றவர்கள், அவர்களும் அப்படித்தானே, பிற மனிதனை அடித்து சாப்பிடுகின்றவர்கள். இவர்களுக்கெல்லாம் பசி, தூக்கம், இனவிருத்தி, இவை தாண்டி சிந்தனை கிடையாது, செயல் கிடையாது, வாழ்க்கையே கிடையாது. அவ்வளவுதான். அடிப்படை நோக்கம் என்ன செய்வது? பசியை போக்குவது, இனத்தை விருத்தி செய்வது. இதுதான் மனிதனுக்கும் அடிப்படை. என்றாலும் காலப்போக்கிலே மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சியிலே மனிதனுடைய உள்ளம் வெளிப்பட்டு பக்குவம் வர வர தன் அறிவு கூட 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 என்ன ஆயிற்று? சமுதாயத்திலே மானம், அவமானம், பெருமை, புகழ் என்றெல்லாம் சிந்தனை வர ஆரம்பித்தது. மனிதனுக்கு சமூக அந்தஸ்து, சிறப்போடு வாழ்தல் என்றெல்லாம் வந்தது. அப்படி வருகின்ற பொழுது பிறரை அடித்து வஞ்சித்து கூட அடக்கி அதற்கு மேல் நான் ஒருவன் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ராட்சசகுணம் சொல்லலாம், அது தலை தூக்க ஆரம்பித்தது. அதுதான் உலகம் முழுக்க இருந்தது. மைட் இஸ் ரைட் என்று ஆங்கில சொல்கின்றோம். அப்படி பலம் பொருந்தியவன் மற்றவர்களை அடித்து வீழ்த்தி, பலவீனம் பொருந்தியவனை வீழ்த்தி அவனுக்கு தலைவனாக அமர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து தனக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் வசதிகளையும் பெறுவான் என்பது அறிகின்றோம். இதன் இன்னும் ஒருபடி மேலே பாரத நாட்டிலே என்ன சொன்னார்கள் என்றால், மனிதன் என்பவன் பிற ஜீவராசிகள் மீது அன்பு செலுத்துபவனாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் வள்ளுவர் சொல்றார். அப்போது பிற ஜீவராசிகள் மீது அன்பு செய்ய வேண்டும், பிற மனிதன் மீது அன்பு செலுத்த வேண்டும், பரோபகாரம் வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். இயல்பு உணர்ச்சியிலே தோன்றிய போதெல்லாம் செய்யாமல் அதை ஒழுங்குபடுத்தி நெருப்படுத்தி உயர் வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதாவது வெளிப்படையாக தெரிகின்ற அந்த மனிதத்துவத்தை தாண்டி அவன் உள்ளே ஒரு தெய்வீகத்தன்மை இருப்பதை நம்முடைய சான்றோர் உணர்ந்து கொண்ட காரணத்தினாலே, மனிதா, உன் வாழ்க்கை என்பது, இந்த உலகம் என்பதும் வாழ்க்கை என்பதும் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு. உன்னுள் உறைந்துள்ள உள்ளார்ந்த அந்த தெய்வீகத்தன்மையை உணர்வதற்கான வாய்ப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே நீ அறிவு வளர வளர, படிப்பு கிடைக்க கிடைக்க, பணம் கிடைக்க கிடைக்க, செல்வம் வர வர பணிவோடு இரு, பிறருக்கு பரோபகாரமாக இரு, பண்போடு இரு, நல்லதே செய் என்று சொல்லி வந்தார்கள். அதுதான் பாரத நாட்டு சிறப்பு. அதனால தான் பாரத நாட்டில் எங்கு யார் போனாலும் சரி வாங்கன்னு சொல்லுவாங்க, குடிக்க நீர் கொடுப்பார்கள், சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, அன்னதானம் செய்வார்கள், விருந்தினராயினும் அவர்கள் வானோருக்கு சமம் என்று சொல்லி இங்கே உபசனை செய்தார்கள். அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளின்னு கண்ணில் பூங்குன்ற சொன்னார். இப்படி இருக்கின்ற அந்த உயர்வு எப்போ வரும்னு சொன்னால், ஒரு மனிதன் எத்தனை தான் செல்வத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும், அறிவில் உயர்ந்தவனாக இருந்தாலும், நான்
பிரம்மாண்டமான இந்த பேர் அண்ட சாசனத்திலே ஒரு சிறு துளி என்கின்ற அந்த அடக்கத்தோடு பணிவோடு இருப்பான். அதுதான் அறிவின் முதிர்ச்சிக்கான அடையாளம் என்று பாரத நாடு சொல்கின்றது. வித்யா தாதாதி வினயம் சொல்கின்றார்கள். அறிவு வளர வளர பணிவு வரும் என்று சொன்னார்கள். இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இந்த குறளிலே சொல்லுகின்றார். வாருங்கள், இது என்ன குறள் என்று நாம் பார்க்கலாம். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று இந்த மானம் அதிகாரத்தின் 963வது குறளை சொல்லுகின்றார். மானம் என்றால் புகழோடு வாழுதல், தன்மானத்தோடு வாழுதல், தன்னுடைய பெருமையை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்று சொல்ல வேண்டும். பெருக்கத்து வேண்டும் பணிவு என்கின்றார். பெருக்கத்து என்றால் அறிவு பெருகுகின்ற பொழுது, செல்வம் பெருகுகின்ற பொழுது, அந்தஸ்து பெருகுகின்ற பொழுது, அல்லது நீ பெரிய மனிதன் என்று உலகால் அறிகின்ற பொழுது வேண்டும் பணிதல், அப்பொழுதுதான் நீ அடக்கமாக இருக்க வேண்டும். அப்போ பெருமை வர வர, பேர் கிடைக்க கிடைக்க, புகழ் வர வர அத்தனையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக நினைத்து மக்களுக்கு நான் தொண்டு செய்வனாக இருக்க வேண்டும் என்று பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். தலையிலே கனம் ஏறி மற்றவர்களை நசுக்குவது, அவர்களை உதாசீனப்படுத்துவது என்று இருக்கக்கூடாது, பணிவாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கின்றார். அதே நேரத்தில் எல்லா நேரம் வாழ்க்கையில் உயர்ந்து சொல்ல முடியாது. அப்போது ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவன் திடீரென்று அப்படியே வாழ்க்கை சூழலிலே ஏதோ ஒரு காரணத்தினாலே அப்படியே கீழிறங்கி வருகின்றான் சொன்னால், நிலை இறங்கி வருகிறான்னு சொன்னால், செல்வம் இழந்தால் அல்லது ஏதோ ஒரு நிலையிலே வறுமைக்கு ஆட்பட்டால் என்ன செய்வது என்றால், சிறிய சுருக்கத்து என்றால் சிறுமை, வறுமை என்று வருகின்ற பொழுது சுருங்கி போதல், அது வறுமை என்று வரும்போது வேண்டும் உயர்வு என்று சொல்லுகின்றார். அப்போ உள்ளத்திலே அந்த நேரத்திலே தன்னை தாழ்வாக நினைத்து கொண்டு பிறருக்கு முறையான வழி இல்லாமல் சாமரம் வீசுகின்ற சேவகனாக, சுய லாபத்துக்காக சாமரம் வீசுவனாக இல்லாமல், அல்லது கௌரவ குறைச்சலான செயல்களை செய்யாமல் தன்மானம் நிறைந்த உயர்ந்த உள்ளத்தோடு துணிவோடு வாழ வேண்டும் என்று உள்ள சொல்கின்றார். இப்போ செல்வம் வருகின்ற பொழுது நீ பணிவாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணம் வறுமை என்று வந்து விட்டால் அப்பொழுது நீ நிலை தாழ்ந்து போய் உள்ளம் துவண்டு போய் செய்யக்கூடாது செய்வதோ அல்லது தேவையில்லாமல் அடுத்தவருக்கு சாமரம் வீசுவதோ, உன் தன்மானத்தை இழந்து சாமரம் வீசுவதோ இல்லாமல் தன்மானத்தோடு கௌரவத்தோடு நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது ஒரு மனப்பான்மைக்கான மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? அப்போது ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வருகின்றது. மனம் போல் மாங்கல்யம் சொல்லுகின்றோம் அல்லவா? இப்போது இந்த சிந்தனை பாரத நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிருந்த பொழுது சிகாகோ பேருரை முடித்த பிறகு அங்கே தங்கி இருக்கின்றார். அப்பொழுது அமெரிக்காவின் மிக உயர்ந்த பணக்காரராக இருந்த ராக்ஃபெல்லர் வருகின்றார். விவேகானந்தர் சந்திக்க வருகின்றார். என்றால் அவரை ஒருவர் சந்திக்க சொல்லி கட்டாயப்படுத்துவார். ஒரு ஹிந்து துறவி வந்திருக்கிறார், பாரதத்தில் வந்திருக்கின்றார், வசீகரமான தோற்றம், வசீகரமான பேச்சு, அறிவார்ந்த சிந்தனை, நீங்கள் அவர் சந்திக்க வேண்டும் சொல்லுகின்றார். இவரோ இல்லை இல்லை, நான் எதற்கு சந்திக்க வேண்டும், நான் பணக்காரன் அல்லவா என்று அந்த பணத்திமிழில் இருப்பார். முதல் முறையாக இவரை உள்ளே தள்ளி விடுவார் நண்பர். போய் நீ விவேகானந்தரை பாருங்கன்னு தள்ளி விடுவார். தள்ளிவிட்ட காரணத்திலே விவேகானந்தர் தங்கியிருந்த அறைக்குள்ளே ராக்ஃபெல்லர் வருவார். அப்பொழுது ஏதோ ஒன்றை படித்து கொண்டிருந்தோ அல்லது கண்களை தாழ்வாக வைத்திருந்த விவேகானந்தர் கண்களை உயர்த்தாமலே ராக்ஃபெல்லரை பார்க்காமலேயே, வாங்க ராக்ஃபெல்லர் எப்படி இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு அவருடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய சில குறிப்பிட்ட சம்பவங்களை அப்படியே சொல்லுவார் விவேகானந்தர். அதை கேட்டு ராக்ஃபெல்லர் நடுங்கி போய்விடுவார். என்னை பற்றி இவருக்கு தெரியுமா, உன் சரித்திரம் முழுக்க எனக்கு தெரியும், உன் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் எனக்கு தெரியும் சொன்ன உடனே ராக்ஃபெல்லருடைய அந்த ஈகோன்னு சொல்லுவார்கள் அல்லவா, பெருத்த பணக்காரன், நான் அதிக சக்தி வாய்ந்த நினைப்பதற்கு ஒரு சவாலாக அமைந்த காரணத்தினாலே அவரால் அங்கே இருக்க முடியவில்லை, போய்விடுவார். போன பின்னால் அவர் உள்ளம் அதையே சிந்தித்து கொண்டிருக்கும். எப்படி இந்த துறவி சொன்னார், எப்படி இந்த துறவி சொன்னார், என்னை பார்க்காமலே சொன்னார் சொல்லி மீண்டும் ஒரு 10 நாள் கழிச்சு வருவார். வாங்க ராக்ஃபெல்லர் சொல்லுங்க பார்,
இல்லை அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாருடைய சரித்திரம் கண்மூல தெளிவாக தெரியும். ஏனென்றால் நான் இறைவனுடைய அம்சத்தில் பிறந்தவன், இறை அருள் இருப்பதால் நான் மக்கள் தொண்டு செய்ய வந்திருக்கின்றதால் எனக்கு அந்த ஞானம் வந்திருக்கிறது. உங்களுக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்று சொன்னால், நீங்கள் பெருத்த பணக்காரன் என்கின்ற அந்த மமதியை எடுத்து வைத்துவிட்டு உங்களுக்கு இருக்கின்ற இந்த செல்வம் என்பது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீங்கள் சேவை செய்வதற்காக இறைவன் கொடுத்துள்ள வாய்ப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களுக்கும் இந்த ஞானம் வரும். பணப்பேய் போகும் என்று சொல்லும்பொழுது தான் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்பதை ஏற்படுத்தி சமுதாய சேவை செய்ததாக சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை குறிப்பு சொல்கின்றது. அப்படித்தான் நம் நாட்டு மன்னர்களும் இருந்தார்கள். மன்னர்கள் என்பவர்கள் சிறந்த சேவர்களாக இருந்தார்கள், தர்மத்தின் மீது வாழ்ந்தார்கள். எந்த ஒரு தனி மனிதன் உயர்ந்தவன் அல்ல, தர்மம் தான் உயர்ந்தது. தர்மத்தின் கீழ் தான் மற்றவர் எல்லோரும் என்பதைத்தான் நம் நாடு வைத்திருந்தது. ஆகவே உயர 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 பணிவு வேண்டும். பணிவு வர 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 உண்மை ஞானம் விழித்துக் கொள்ளும். உண்மை ஞானம் விழித்துக் கொள்கின்ற பொழுது உள்ளத்திலே பேரமைதி ஏற்படும். பேரமைதி ஏற்படுகின்ற போது பேரருள் நமக்கு கிடைக்கும். பேரருள் கிடைக்கின்ற பொழுது நாம் இறைமையோடு ஐக்கியப்படுவதற்கான வாழ்க்கை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதுதான் வாழ்க்கையின் உயர்ந்த நிலை என்பதை பாரத நாடு சொல்லுவதைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக இதை சொல்கின்றார். பெருக்கத்து வேண்டும் பணிதல். நீ வாழ்க்கையிலே செல்வத்தில் பெருகிக்கொண்டே போகின்ற பொழுது அல்லது அறிவிலை பெருகிக்கொண்டே போகின்ற பொழுது பணிவோடு இரு, பணிவோடு சொல்லுகின்றார். அவ்வகையில் நாமும் கூட வாழ்க்கையிலே பணிவையும் துணிவையும் பக்கபலமாக கொண்டு வாழ்க்கையில் சிறப்போம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.